பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். யோபு 17 அதிகாரம் 9 வசனம், நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான், சுத்தமான கைகளுள்ளவன் மென்மேலும் பலத்து போவான். மிகுந்த நெருக்கத்தின் மத்தியில, சோதனையின் மத்தியில யாருமே யோபு சொல்வதை கேட்கல. ஆனாலும் யோபு தன் உத்தமத்துல உண்மையா இருக்கிறார். அந்த நிலைமையில அவர் சொல்லுகிற வார்த்தை, நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான். ஒரு நீதிமானுக்கு தெரியும், நான் கர்த்தருக்கு முன்பாக தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்கிற இந்த வழியிலிருந்து நான் மாற மாட்டேன், என் வழியில உறுதியா இருப்பேன். யோசேப்புக்கு தெரியும், நான் கடந்து போற பாதை, ஒருவேளை நான் ஒரு நிந்தனையில கடந்து போறேன், அவமானத்துல கடந்து போறேன், கைவிடப்பட்ட சூழ்நிலை கடந்தது போல இருக்கலாம், ஆனா என் வழியை நான் உறுதியா பிடித்து கொள்ளுவேன். எந்த இடத்துல தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ய மாட்டேன். யார் ஒருவர் ஒரு நீதிமானுடைய வாழ்க்கையை வாழணும்னு விரும்புறாங்களோ, நீதிமானுடைய போர்வியில் அல்ல, நீதி செய்கிறேங்கிற போர்வியில் அல்ல, நீதிமானாய் நீதிக்காய் நிற்கிற, நீதி நியாயம் நேர்மைக்காய் நிற்கிற ஒரு மகனாய் மகளாய் இருக்கிறவங்க தங்க வழியை உறுதியாய் பிடிக்கணும். மற்றவர்களுக்காய் கன்வின்ஸ் ஆயிடக்கூடாது, மற்றவர்களுக்காய் தியாகம் பண்ணிடக்கூடாது, கண்டு காணாம போக கூடாது. எந்த இடத்துல நீதி இருக்குதோ, எந்த இடத்துல நியாயம் இருக்குதோ அந்த இடத்துல உறுதியாய் நிற்கணும். நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான். இன்னைக்கு யார் ஒருவர் நீதிக்காக உறுதியாய் நிற்காம, நீதியின் பாதையில உறுதியாய் நிற்காம தள்ளாடுகிறார்களோ, அவர்கள் நீதிமான் என்கிற அந்த கேட்டகரியிலிருந்து வெளியில வந்துருவாங்க. நீதிமான் என்று பெயர் சொல்லிக் கொண்டிருக்கலாம், ஆனால் யார் ஒருவர் தங்களுடைய வழியை உறுதியாய் பிடிக்கிறார்களோ அவர்கள் தான் நீதிமான். சுத்தமான கைகளுள்ளவன் மென்மேலும் பலத்து போவான். சுத்தமான கை எல்லா இடத்திலும் எல்லா நேரத்திலையும் ஆண்டவர் உயர்த்துகிற பொழுது, ஆசீர்வதிக்கிற பொழுது, தேவன் விரும்புகிறபை கை சுத்தமா இருக்கணும். கர்த்தர் தான் உங்களுக்கு படிப்பை கொடுத்தார், கர்த்தர் தான் வேலையை கொடுத்திருக்கிறார், நல்ல வேலையில உயர்த்துகிறார். உயர்வும் புகழும் எல்லா காரியங்கள் வருகிற பொழுது கைகள்ல சுத்தம் இருக்கணும். எல்லாரும் இருக்கிறாங்க, எல்லாரும் வாழ்க்கையில அவர்கள் இப்படிதான் செய்து கொண்டிருக்கிறாங்க, சமுதாயமா அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டு, நிறைய பேர் இந்த எக்ஸ்கியூஸ் கொடுக்கிற ஜனங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் செய்யறாங்க, எல்லாம் அந்த பாதையில போறாங்கன்னு சொல்லி போவாங்க. இல்லை, கைகளில் சுத்தமான கைகளுள்ளவன் மென்மேலும் பலத்து போவான். நான் வர வர விருத்தி அடையணும், நான் வர வர பலப்படணும், என் கை சுத்தமா இருக்கணும். அருமையான மகனே மகளே, கர்த்தர் உங்களை நல்ல வேலை இடத்துல வைத்து இருக்கிறார், நல்ல உயர்வை கொடுக்கிறார். தயவு செய்து தேவனுக்கு பிரியமில்லாத வகையில பணத்தை சம்பாதிக்க விரும்பாதீங்க. கர்த்தர் உங்க கையில என்ன பொறுப்பு கொடுத்தாலும் உங்க கைகள்ல சுத்தம் இருக்கட்டும். நான் இந்த தேசத்துக்கு வந்த பொழுது, நான் வேலை செய்த நிறுவனத்தில் ஆட்கள் எடுக்கும்படியாய், இந்தியாவிலிருந்து சிங்கப்பூருக்கு ஆட்கள் எடுக்கும்படியாய் என்னுடைய எம்டி எனக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்த பொழுது இந்த வசனத்தின்படி சுத்தமான கைகள் உள்ளபடியாய் காத்து கொண்டேன். நான் பிரசங்கிக்கிற ஒவ்வொரு வசனத்துக்கும் சாட்சியா இருக்கிறேனா என்று என்னை எப்பொழுது நான் செக் பண்ணி சொல்லுவேன். ஆல்வேஸ் ஐ வாக் மை டாக். கைகளில் சுத்தம் உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான். ஒரு சிலர் எனக்கு அப்ப ஆலோசனை சொன்னாங்க, நீங்க உலகத்துல ஏஜென்ட் எல்லாம் செய்யாதா நீங்க செய்யறீங்கன்னு சொல்லி. அதை நான் கேட்கவே இல்லை. அப்பொழுது இந்த வசனத்தினுடைய ஆழம் எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரிந்ததெல்லாம் ஒண்ணு, அப்பாவுக்கு முன்பாக சுத்தமா இருக்கணும், கைகள்ல சுத்தம் இருக்கணும். ஆனால் ஆண்டுகள் புரண்டு ஓடுனது, ஆண்டுகள் கடந்த பிறகு என்ன ஆசீர்வாதம் வேணுமோ எல்லா ஆசீர்வாதத்தையும் தேவன் கொடுத்தார். சுத்தமான கைகளுடன் மென்மேலும் பலத்து போவான். கர்த்தர் உங்களை சந்தர்ப்ப சூழ்நிலையில் நிறுத்துவார். அந்த இடத்துல எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, அநேகர் உங்களை ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. தயவு செய்து உங்க நீதியில, உங்க கையின் சுத்தத்துல மாறி போகாதீங்க. நீங்களும் தேவனும் தேவனுக்கு முன்பாக நம்ம தான் பதில் சொல்லணும். மற்றவங்க நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மற்றவங்களால சொல்ல நம்ம சொல்லவே கூடாது. நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான். தயவு செய்து எந்த இடத்துல அநீதி இருக்குதோ விலகி இருங்க, நீதியை உறுதியாய் பிடித்திருங்க. உங்க கைகள்ல சுத்தம் இருக்கட்டும். கர்த்தர் உங்களை பலத்து போக பண்ணுவார். நீங்க இருக்கிற நாட்கள்ல குறைவா இருக்கிறது போல இருக்கலாம், உங்கள் கையின் சுத்தத்தை ஆண்டவர் பார்ப்பார். ஆண்டவருக்கு முன்பாக நீங்க சாட்சியா இருந்துட்டீங்க, ஆண்டோடைய டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டீங்க, மகிமையாய் கர்த்தர் உயர்த்துவாருங்க.
இதை அனுபவித்தனால உங்களுக்கு சொல்றேன், உங்க வழியை உறுதியா பிடித்துக் கொள்ளுங்க, நீதியின் பாதையை உறுதியா பிடித்துக் கொள்ளுங்க, கைகளின் சுத்தத்தை காத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் நீங்க நினைப்பதை காட்டிலும் மேலான நிலைகளுக்கு உங்களை பலப்படுத்துவார், உங்களை உயர்த்துவார். உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். உங்கள் தேவைக்கு மேல ஆண்டு உங்களை சந்திப்பாருங்க. God bless you. God bless you.